தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. தமிழக அரசின் தலைமைச் செயலராக உள்ள ராம் மோகன் ராவ் வீட்டில் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள்? நம்ம செய்தியாளர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாங்க. காலையில இந்த செய்தியை நம்ம முதல் முறையாக நம்ம தொலைக்காட்சியில் போது இதை நம்ம சொன்னோம். திரு சேகர் ரெட்டி அவருடைய வீட்டில் நடந்த ரெய்டினுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல ரொக்கமும் 100 கிலோவுக்கு மேல தங்கமும் அவர் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக அவர் கொடுத்த தகவலின் பேர்ல தான் விசாரணை பண்றாங்க. ஒரு வருமான வரி ரெய்டு நடக்கும்போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அவங்க போன உடனே இன்னும் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு ஒரு புலனாய்வு துறை அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் டீம் ஒன்று இருக்குது. அவர்கள் முதல்ல ஒரு ஆளை பத்தி அவரோட ரெய்டு நடத்தணும் ஒரு இன்புட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ஒரு கேஸ் ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி முழுமையா முதல்ல அந்த ஆளை பத்தின விசாரிப்பாங்க. அவருக்கு எங்கெங்கெல்லாம் வீடு இருக்கு, அவருடைய போன் நம்பர் என்ன, அவருடைய உறவினர்கள் யாரு, அவருடைய மனைவி என்ன பண்றாங்க, மகன் என்ன பண்றாரு, மகள் என்ன பண்றாரு, உறவினர்கள் மாமன் மச்சான் மத்த யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்னென்னலாம் தொழில் பண்றாங்க, எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, மொத்தம் எத்தனை வீடு இருக்கு, அவருடைய உறவினர்கள் வீடு என்ன, அத்தனை முகவரி என்ன இருக்கு, அத்தனை தொலைபேசி எண் என்ன இருக்கு, யார் எல்லாம் தொடர்பு இருக்காங்கன்னு அத்தனை விவரங்களையும் முதல்ல அடிப்படையான கள தகவல்களை முழுமையா சேரிப்பாங்க. வருமான வரித்துறை அப்படிங்கிறது இந்த அதிரடி ரெய்டு திடீர் ரெய்டுலாம் நம்ம போடுறோம். அதெல்லாம் திடீர் ரெய்டும் கிடையாது, அதிரடி ரெய்டு கிடையாது. எல்லாமே திட்டமிட்டு நிதானமாக தெளிவாக ரொம்ப முன்கூட்டியே பிளான் பண்ணி அவசரமே இல்லாமல் பதட்டமே இல்லாமல் செய்யப்படக்கூடிய விஷயங்கள். முதல்ல அவங்களை பற்றின அடிப்படை தரவுகளை முழுமையா அவங்க சேகரிப்பாங்க. அவங்களுடைய வீடு, உறவினர்கள், நண்பர்கள், சொத்து, வங்கி கணக்கு, எத்தனை வங்கி கணக்கு இருக்கு, எந்தெந்த வங்கியில கணக்கு இருக்கு, எந்தெந்த பிரான்ச்ல இருக்குது, யார் யார் பேர்ல இருக்குது, எல்லாத்தையும் முதல்ல அவைலபிள் டேட்டாஸ் இதெல்லாம் எந்த ரெய்டுமே போகாம இதெல்லாம் சேகரிக்க முடியும். இதெல்லாம் உட்கார்ந்த இடத்துல முழுமையா அவங்களோட ஆட்கள் வச்சு சேகரிப்பாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சக்கூடிய இன்புட் அது லோக்கல் போலீஸ் மூலமா இருக்கலாம், இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இன்டெலிஜென்ஸ் டீம்ல இருந்து இருக்கலாம், வேற இன்ஃபார்மர்கள் மூலமா இருக்கலாம், மற்றவர்கள் வெளியில இருந்து அவங்க கூடவே இருக்கக்கூடியவங்க யாராவது போட்டு கொடுக்கிற மூலமா இருக்கக்கூடிய தகவல் மூலமா இருக்கலாம். அது மாதிரி ஏதேனும் ஒரு வகையில அவங்களுக்கு வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைக்கும். அப்படி சேகர் ரெட்டி வீட்டுல கிடைச்ச தகவல் அடிப்படையில அவர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க, சோதனை நடத்தினாங்க. 4 நாட்களுக்கு மேல சோதனை தொடர்ந்தது. வேலூர் வீட்லயும் சென்னை வீட்டுல நடந்துச்சு, அவருடைய உறவினர் வீட்டுல நடந்தாங்க. அப்ப அவர் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில இந்த ரெய்டு நடந்ததா தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு இந்த ரெய்டு முடிஞ்ச பிறகு இந்த வருமான வரித்துறையுடைய சோதனை தலைமைச் செயலர் திரு ராம் மோகன் ராவ் வீட்டில் நடக்கக்கூடிய சோதனை முடிவு பெற்ற பிறகு வருமான வரித்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் நமக்கு தெரிய வரும். நமக்கு தெரியக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவலின் அடிப்படையில திரு ரெட்டி அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில திரு ராம் மோகன் ராவ் வீட்டுல சோதனை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 2 விஷயம் நம்ம குறிப்பிடணும். நீங்க ஹேமா குறிப்பிட்டது போல ராமமோகன் ராவும் சேகர் ரெட்டியும் இணைந்து சொத்து வாங்கியதா தகவல் இல்லை. முதல்ல நம்ம அப்படி குறிப்பிட்டோம், அப்படி இல்லை. அந்த மாதிரி எதுவும் ப்ரூஃப் நம்மகிட்ட இல்லை. 2வது திரு பாஸ்கர் மேலும் பல ஐஏஎஸ் ஆபீசர்கள் வீட்டுல ரெய்டு நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு உத்தரவாதமான தகவலும் கிடைக்கல. நமக்கு கிடைக்கக்கூடியது தொழிலதிபர்கள் வீட்டுல ரெய்டு நடந்துட்டு இருக்குது. ஐஏஎஸ் ஆபீசர்கள் தொடர்பு இருக்கலாம், நம்ம மறுப்பதற்கு இல்லை. பட் ஆனா இப்போதைக்கு கிடைச்சிருக்கூடிய இன்புட்ஸ்ல அந்த மாதிரி மேலும் ஐஏஎஸ் ஆபீசர் யார் வீட்டுக்காவது போவாங்களா அப்படிங்கிற பத்தி தகவல் இல்லை. இது ஒரு ரெய்டோடைய நீட்சியாக அனெக்சராக இன்னொரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ரெய்டா இருக்குது. இதுல மேலும் பல இப்பயே கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களுக்கு மேல நடக்குதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 ஆபீசர்ஸ் முழுமையாக ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த இடங்கள்ல தகவல்கள் வரும்னு சொல்றாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற ரெய்டு மட்டும் இல்ல, முதல்ல 7 இடம்னாங்க, இப்ப 10 இடம்னாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற சோதனை மட்டும் இல்ல, இதை தாண்டி இன்னும் பல்வேறு இடங்கள்ல நடக்கலாம்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக பிற மாநிலங்கள்ல இருந்து சேர்த்து அழைக்கப்பட்டு கமிஷனர்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்குமான கிட்டத்தட்ட ஒரு 600 அதிகாரிகள் இந்த வருமான வரித்துறை சார்பாக ஈடுபட்டு சொல்றாங்க. நிறைய தொழில்துறை வீட்டில் இணைந்து நடக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்றாங்க. இதுல ராம்மோகன் ராவ் அவர்களை நேரடியாக தொடர்புபடுத்திய குற்றச்சாட்டு சேகர் ரெட்டி சொன்னாரா அப்படிங்கிற பற்றின தகவல் நமக்கு இல்லை. நமக்கு கிடைச்சக்கூடிய தகவல் படி ராம்மோகன் ராவ் அவருடைய மகனுக்கும் சேகர் ரெட்டி அவர்களுக்கும் தொழில் ரீதியான உறவு இருக்கிறது, பழக்கம் இருக்கிறது. அதன் மூலமா அவங்கள்ட்ட இன்புட்ஸ் கிடைச்சிருக்கா, அந்த பேப்பர்ஸ் மூலமா வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த ரெய்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல இவங்க இன்னைக்கு ராம்மோகன் ராவ் அவர்கள் வீட்டுக்கு காலைல வந்த உடனே 5 காலுக்கு அவங்க தகவல் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்க வருமான வரித்துறையில இருந்து வரோம்னு சொல்லியிருப்பாங்க. தங்களுடைய அடையாள அட்டையை காட்டியிருப்பாங்க, போனை எடுத்து வச்சிருவாங்க, டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லாரும் கூல் அண்ட் கம்போஸ்டா நாம ரொம்ப பரபரப்பான செய்தியா இதை வெளியிட்டு இருக்கிறோம். ஆனா வருமான வரித்துறை அதிகாரி உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க ரொம்ப அமைதியா கம்போஸ்டா அவங்க வாடகை கார்ல தான் வந்திருப்பாங்க. காலையில உணவு டிஃபன்ல இருந்து மதிய சாப்பாடு வரைக்கும் வெளியில ஹோட்டல் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க மாட்டு அங்க உட்காந்து அங்கேயே அவங்க வீட்லயே அமைதியா சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சாதாரண விசாரணை நடக்கும். இது சினிமாக்கள்ல காட்டுறது போல நீ அங்க பணம் வச்சிருக்கியா, இங்க பணம் வச்சிருக்கியா, ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அரட்டல் உருட்டல் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கும் தெரியும் அவர்கள் யார் வீட்டுல நடத்துறாங்க அப்படின்னு. அது போக நம்ம இந்தியாவில பணம் வைத்திருப்பதோ, சொத்து வைத்திருப்பதோ, பணம் கோடி கோடியாக வைத்திருப்பதோ குற்றம் அல்ல. பணம் வைத்திருப்பது குற்றம்
குற்றம் அல்ல, பணக்காரர்கள் அல்ல, அனைவரும் குற்றவாளிகள் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வருமான வரித்துறை சோதனைங்கிறது நீங்க இவ்வளவு ஆவணங்கள் வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல இவ்வளவு ரொக்கம் இருக்குது, உங்க வீட்டுல இவ்வளவு நகை இருக்குது, உங்க வீட்டுல இவ்வளவு தங்கம் இருக்குது, இவ்வளவு சொத்துக்கான ஆவணங்கள் இருக்கு, இதற்கெல்லாம் முறையான கணக்கு இருக்குதாங்கிறது தான் கேள்வி. இந்த சோதனைகளுக்கு எல்லாம் பிறகு என்ன நடக்கும்? இந்த சோதனை வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் நடக்கும். ரொம்ப நிதானமா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விசாரணை பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சோதனை பண்ணுவாங்க. வீடு முழுக்க வந்து வெறும் கட்டில் பீரோ மட்டும் இல்லாம எல்லா இடங்களையும் சோதனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் படி எங்கெங்க இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷனான வழக்கம். இது வந்து புது விஷயம் கிடையாது. இவங்க ரைடுக்கு வருதுங்கிறது புதிய அனுபவம் மற்றவர்கள் கிடையாது. இவங்க அத்தனை பேருக்குமே எங்க போறோங்கிறது இன்னைக்கு காலைல வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு இவங்களை அனுப்பும் போது, ஒரு 4 மணி வாக்கில் இவங்களை அனுப்பும் போது தான் இந்த அட்ரஸை கொடுத்திருப்பாங்க. அப்போ போய் இந்த அட்ரஸை போய் பார்த்த பிறகுதான் தலைமைச் செயலாளர் வீடுங்கிறதே தெரியும். அவங்களுக்கு கேஸ் சிஸ்டர் ரொம்ப சிலர் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல ஒரு 8 பேர் 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் அல்லது 2 பேருக்கு தான் இந்த கேஸ் உடைய முழுமையான ஹிஸ்டரி தெரியும். மற்றவங்க எல்லாம் வழக்கமான முறையிலேயே அவங்க வந்து ஒரு சோதனைன்னு போனா என்னென்ன செய்யணுங்கிற சில அடிப்படையான விதிகள் இருக்கு. அது பூரா தடத்தடன்னு அவங்க ஆரம்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்ப கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் வச்சுட்டு மேல மேல விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஒரு இன்டராக்ஷனும் ஒரு என்கொயரி கிடையாது. ஒரு இன்டராக்ஷனும் ஒரு இன்வெஸ்டிகேஷனும் ரெண்டும் சேர்ந்து வந்து சைமல்டேனியஸா நடக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு 1 நாளோ 2 நாளோ 48 மணி நேரமோ எவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு என்னென்னலாம் அங்க இருந்து பறிமுதல் பண்றாங்க, கைப்பற்றிட்டு போறாங்க அப்படிங்கறத முழுமையா ஆவணப்படுத்துவாங்க. எல்லாத்தையுமே எழுதுவாங்க. வருமான வரித்துறை சார்பா உங்கள்ட்ட வந்து இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் வாங்கிருக்கோம், இத்தனை பேஜஸ் கொண்ட இந்த ஊரு இந்த சொத்து அடங்கிய இந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம், இவ்வளவு பேஜ் இருக்கு, இவ்வளவு ஃபைல் இருக்கு, இது வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, இதை நாங்க எடுத்திருக்கிறோம், அதே மாதிரி இவ்வளவு தங்கம் எடுத்திருக்கிறோம், இவ்வளவு நகை எடுத்திருக்கிறோம், இவ்வளவு வெள்ளி எடுத்திருக்கிறோம், இவ்வளவு ரொக்கம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கணக்குல வச்சு இத்தனை 1000 ரூபாய் தாள், இத்தனை 500 ரூபாய் தாள், இது இங்க இருந்து எடுக்கப்பட்ட எல்லாத்தையுமே கணக்கு வச்சு எல்லாத்தையுமே எழுதி திரு ராம்மோகன் ராவ் அவர்கிட்டே கையெழுத்து வாங்குவாங்க. அந்த வீட்டுடைய உரிமையாளர் யாரோ, அந்த வழக்குல தொடர்புபடுத்தப்படுறவர் யாரோ அவர்கிட்டையும் அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி இவர் வெளியில இருந்து ஒரு சாட்சி வச்சிருப்பாங்க. வருமான வரித்துறையும் சம்பந்தப்பட்ட வீட்டை சேர்ந்தவர் மட்டுமே இல்லாம ஒரு அரசு அதிகாரி யாரையாவது வெளியில இருந்து ஒருத்தரையும் ஒரு ஐ விட்னஸா வச்சிருப்பாங்க. இவருடைய முன்னிலையில் தான் நடந்துச்சு. முழுக்க முழுக்க வருமான வரித்துறை சேர்ந்த 2 அதிகாரி ஏதோ வந்து ஒரு உள்நோக்கத்தோட செயல்பட்டு அவங்க ரைடு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்களுக்கு வந்து பழிவாங்கறக்கா பண்ணாங்க, மத்திய அரசுடைய பழிவாங்கினோடைக்கு மாநில மேல கோவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம அவங்க வந்து நியாயமா இது முழுமையா வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா நடக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து வெளியில இருந்து ஒரு அதிகாரியோட துணைக்கு வச்சிருப்பாங்க. அவங்க ஐ விட்னஸா வச்சிருப்பாங்க. இந்த இதை முழுக்க ஆவணப்படுத்தி என்னென்னலாம் பறிமுதல் செய்யப்பட்டது, என்னெல்லாம் தொகுக்கப்பட்டது, என்னெல்லாம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையா ஆவணப்படுத்தி அதுல வந்து அவருடைய அந்த வீட்டு உரிமையாளராக இருக்கக்கூடிய திரு ராம்மோகன் ராவ் அல்லது அவருடைய மனைவி அல்லது அவருடைய மகன் அங்க யார் யாரெல்லாம் அவைலபிளா இருக்கிறாங்களோ அவர் எல்லாத்தையுமே வந்து எழுதி வாங்கி கையெழுத்து பெற்று அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து இப்ப இன்னைக்கு சாயந்தரம் திரு ராம்மோகன் ராவ் அவர்கள் வீட்டுல இருந்து ஒருவேளை கோடிக்கணக்கான ரூபாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் கூட அவர் குற்றவாளி கிடையாது. அவர் மீது குற்றம் சாட்டப்படுமே தவிர குற்றவாளி கிடையாது. இந்த கோடிக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டால் ஒருவேளை அது எப்படி வந்ததுன்னு அவர் சொல்லணும். அவ்வளவுதான். அவருடைய ஆடிட்டர் மூலமாக அவருடைய வழக்கறிஞர் மூலமாக அவர் உரிய விளக்கம் கொடுத்தாரு ஆனால் முடிஞ்சு வச்சுக்காத கேஸ். அவ்வளவுதான். நம்ம வந்து இது மாதிரி அதுபோக வருமான வரித்துறை வந்து வருமானத்துக்கு மேல அதிகமா இருந்துச்சுன்னு அப்படின்னா மற்றவர்களுக்கு இப்ப தொழிலதிபர்கள் போன்றவர்களுக்கு வந்து அவங்க வந்து இப்ப டாக்ஸ் வந்து கொடுத்து எவ்வளவு எக்ஸஸ் டாக்ஸ் வருதோ அதை கொடுத்துட்டா முடிஞ்சு வச்சுக்காத. ஆனா ராம்மோகன் ராவ் அவர்கள் ஒரு சிட்டிங் ஐஏஎஸ் ஆபீசராகவும் இருக்கிறதுனால அவருடைய வருமானத்துக்கு அதிகமான தொகை அவர்கிட்ட இருக்குமானால் அது வழக்கமான வந்து பணம் சம்பாதிச்ச விஷயம் அப்படின்னு பார்க்கப்படாது. இது லஞ்சமாக ஊழலாக முறைகேடாக பார்க்கப்படும். ஒருவேளை திரு ராம்மோகன் ராவ் அவர்கள்ட்ட வந்து கூடுதலான பணம் கிடைக்குமே ஆனால் ஏன்னா அவர் சிட்டிங் ஆபீசர்னால அவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி சம்பாதிச்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரும். அவருடைய மகனோ உறவினர்களோ வேற யாரோ வந்து தொழில் பண்ணாங்க, தொழில் மூலமா வந்து வந்த வருமானம் அது அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் மூலமா வந்த வருமானம் சொல்லினா they have to prove it. அவர்கள் அதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிச்சாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். ஒரு இடம் 2 இடம் கிடையாது. பல நகைக்கடைகள், துணிக்கடைகள், நடிகர்கள், அரசியல் பிரமுகர்கள், ஏற்கனவே கால எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல வந்து ரைடு போச்சு. அவர் காங்கிரஸ் கூட்டணி அரசுல இருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வந்து வெளியேறணும்னு சொல்ல மறுநாள் அவங்க வீட்டுல ரைடு போனாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரைடு நடந்திருக்கு. அப்ப ரைடு போச்சுனாலே உடனே ஒரு குற்றவாளி அவர் வந்து தூக்குல தொங்க வேண்டியதா பாத்தியா, இவரெல்லாம் எந்த அட்டாசம் பண்ணிருக்காரு, இவ்வளவு நடந்திருக்கா, இவங்களுக்கு ரெண்டு போயிடுச்சு பாத்தியா, இது பிஜேபியோட சரி அதிமுக விதி, அந்த கதையே கிடையாது. இது வந்து வழக்கமா அவர்கள் வந்து முழுக்க அதிகாரிகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்களை வச்சுட்டு ஒரு முழுமையா நடத்தக்கூடிய ஒரு சோதனை. இது வந்து கடுமையான ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. சிபிஐயும்
வருமான வரித்துறையும் எந்த ஒரு ஹோம் ஒர்க்கும் பண்ணாம வழக்கு பதிவு கிடையாது. நம்ம வந்து நம்முடைய காவல்துறையில வந்து எப்படின்னா, ஒரு புகார் ஒருத்தர் பதிவு பண்ணிட்டாரு, ஒரு சொல்லிட்டாருன்னா உடனே எஃப்ஐஆர் போடணுங்கிறது அவங்களுடைய கடமையா இருக்குது. உடனே சிஎஸ்ஆர் கொடுத்து எஃப்ஐஆர் போடணும். ஆனா நீங்க சிபிஐலயோ நீங்க வருமான வரித்துறை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு புகார் அவங்களுக்கு வந்துச்சு, இன்னார் வீட்டுல இத்தனை கோடிக்கணக்கான பணம் இருக்குது எங்களுக்கு தகவல் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அதற்கு பிறகு அவங்க வந்து கடுமையா ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. 10 நாள் 15 நாள் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு என்னைக்கு ரெய்டு போலாம், எந்தெந்த டீம் அனுப்பலாம், எத்தனை பேர் அனுப்பலாம், எந்தெந்த இடத்துல போலாம் சொல்லிட்டு அவங்களோட வீடு வாசல் சொத்து பத்து போன் நம்பர் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருடைய முகவரி எல்லாம் டீட்டெயில் தரவா விசாரிச்சு தான் போவாங்க. சோ இந்த ராமோகன் அவர்களுடைய வீட்டுல இன்னைக்கு நடந்துக்கூடிய ரெய்டுங்கிறது ஒரு முழுமையான இன்புட் இல்லாத விஷயம் கிடையாது. முழுமையா அவங்களுடைய ஹோம்ஒர்க் பண்ணி இதற்கான பிரைம பேசி நீங்க என்ன சொன்னீங்களா, என்ன அடிப்படையில் நடத்துறாங்கன்னு கேட்டீங்க இல்லையா. ஏற்கனவே திரு சேகர் ரெட்டி அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில அவர்கள யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற சொன்னதன் அடிப்படையில வேற என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொழிலதிபர்கள் மற்றும் திரு ராமோகன் அவருடைய வீட்டுல நடந்துட்டு இருக்கு. ராமோகன் அவருடைய வீடு மட்டும் அவருடைய உறவினர் வீடுல ரெய்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இன்னைக்கு மாநிலம் முழுக்க வந்து பணியில இருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இந்த சோதனை நடந்துட்டு இருக்கு. 600 பேருமே இப்ப நேர சோதனைக்கு பேர்ல இவங்க அடுத்தடுத்த கட்டத்துல அவங்க வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபுல் டீம் வந்து நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியோட கருப்பு பண ஒழிப்பு அறிவிப்புக்கு பிறகு கடுமையான அளவில் இந்த பணி நடக்கு. அதோட நீட்சியாக தான் இந்த ரெய்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏமா